விஜய் அவர்களிடமிருந்து எனக்கு விவகாரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவகாரத்து கேட்டு ஒரு மனுவை போட்டிருந்தார். இந்த மனுவை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இதற்கு காரணம் திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பரப்புங்க அப்படின்னு சொல்லி விஜயுடைய பிஆர் டீம் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட பேசக்கூடிய ஆடியோவை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். ஆனால் சங்கீதா அவர்கள் தன்னுடைய விவகாரத்து மனுவிலேயே மிக தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்னன்னா, கடந்த 9/11/2025 அன்னைக்கு எனக்கும் விஜயும் மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங்கை நாங்கள் 2 பேருமே அரேஞ்ச் பண்ணோம், டிஸ்கஷன் பண்ணோம். ஆனால் என்னுடைய பொது வாழ்வுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காகவும் செட்டில்மெண்ட்டை நான் பண்ண முடியாது என்பதற்காகவும் விஜய் அதை தவிர்த்தார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிச்சு. அதனால தான் வேற வழி இல்லாமல் தான் இந்த விவகாரத்து மனுவை நான் தாக்கல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் தன்னுடைய மனுவிலேயே குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு சங்கீதா சொன்னதுதான் உண்மை அப்படின்றத போட்டுடைக்கும் விதமாக விஜய் நடிகை திரிஷாவோட சேர்ந்து ஒரு திருமணத்துல கலந்து கொண்டிருக்கிறார். இது விஜயுடைய பர்சனல் விவகாரமா இருந்தாலும் விஜயை நோக்கி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, சங்கீதா அவர்கள் தன்னுடைய விவகாரத்து மனுவுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஏப்ரல் 2021 இருந்து என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு. அந்த நடிகை என்னுடைய கணவரோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களை தொடர்ச்சியாக சமூக வலைதளத்துல பரப்பிக்கிட்டே இருக்காரு. இதனால எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் கடும் மன உளைச்சல் என்பது ஏற்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இப்படி விவகாரத்து மனுவில் வெளிப்படையாக இப்படியான செயல்கள் செய்வது தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது என்று சொல்லியும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விஜய் அவர்கள் திரிஷாவை கூட்டிட்டு திருமணத்தில் கலந்து கொள்றார். இதன் மூலமாக விஜய் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வர்றாரு? தன்னுடைய குடும்பத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதை விஜய் செய்கிறாரா? ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கீதா அவர்கள் தன்னுடைய மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொன்ன உடனேயே எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் செலவு செய்யக்கூடிய விஷயத்தையே விஜய் நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்படியான மனுவை நீ தாக்கல் பண்றியா, உனக்கு நான் மன உளைச்சலை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிற முடியுது. இது மனைவிக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். மனைவியை கூட விடுங்களேன், அவங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சோசியல் மீடியா சர்க்கிள், அவங்களுடைய உறவினர்கள் எல்லோருமே என்னப்பா உன்னுடைய தந்தை ஒரு நடிகையோடு சேர்ந்து கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரே, நீ பார்த்தியா, அந்த வீடியோ வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கும்? நீங்கள் ஒரு மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை கையில் எடுத்தாலும் கூட யாருமே தன்னுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த தகப்பனுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அப்படி நினைக்கிறாரா? இப்படியான தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் விஜயுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கு? விஜய் ஒரு சைக்கோவை போன்ற ஒரு கேரக்டராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாரா? ஏன்னா ஏற்கனவே பாருங்களேன், அவருடைய அப்பாவுக்கு 80வது வயது திருமணம் என்பது நடந்துச்சு. அதுலேயும் ஒரு மகனான அவர் கலந்து கொள்ளவே இல்லை. தன்னுடைய மகளுக்கு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, அதுலேயும் ஒரு தகப்பனாக அவர் கலந்து கொள்ளவே இல்லை. ஆனால் திரிஷாவோட மட்டும் எல்லா நிகழ்ச்சியிலும் போய் கலந்து கொள்வதை பார்க்க முடியுது. இந்த லட்சணத்தில் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் விஜய் விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தால் அந்த நபருக்கு வீட்டில் விளக்கமாத்தடியும் செருப்படியும் விழுவும், பட்டை உரிக்கப்படும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய குடும்பங்கள். உங்களை மாதிரி யாருமே இப்படி குடும்பத்தை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. எனவே இனிமேலாவது நீங்கள் தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு அப்படின்றத சொல்வதை நிறுத்திக்கிறணும் அப்படின்றதான் நான் இதில் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை. இன்னொரு விஷயம், இந்த விவகாரம் இப்படி திரிஷாவோட விஜய் அவர்கள் வருவது என்பது தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? விஜயை சுற்றி இருக்கக்கூடிய புசியான ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் இவர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் விஜய் ஏன் இதை செய்கிறார்? ஒன்று தன்னுடைய மனைவியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக செய்வார். இல்லையா, உன்னுடைய மனைவி என்னுடைய பெயரை கெடுத்து விட்டார், அப்போ அந்த மனைவிக்கு நான் காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷாவோட ஈகோ கிராஷ் ஆகி திரிஷாவே விஜய்க்கு ஆர்டர் போட்டு வா என்னை ஒன்னா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ திரிஷாவுக்கு அடிமையாக இருந்து திரிஷா சொல்லக்கூடிய விவகாரத்தை எல்லாம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை விஜய் ஏற்படுத்தி இருக்கணும். இதுதான் யதார்த்தமா நடந்திருக்கும். அப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. இது கண்டிப்பாக சங்கீதா அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தானே. ஏற்கனவே சங்கீதா அவர்கள் தன்னுடைய மனுவில் பாயிண்ட் நம்பர் 18 ஒரு விவகாரத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க?
மரியாதை கருதி அந்த நடிகையுடைய பெயரை நான் குறிப்பிடலை. வழக்கு விசாரணையின் போது என்னை நோக்கி ஏதேனும் முறைகேடாக பேசினால் அந்த நடிகையை எதிர் மனுதாரராக நான் சேர்ப்பேன். அந்த நடிகையும் என்னுடைய கணவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்த அத்தனை ஆதாரங்களையும் டாக்குமெண்ட்டையும் நீதிமன்றத்திடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அவங்க எவ்வளோ நாகரிகமாக நடிகை அப்படின்னு சொல்லி பெயர் போடாமல் இருந்தாங்க, அந்த நடிகையும் சேர்க்காமல் இருந்தாங்க. அந்த அடிப்படை நாகரிகம் கூட விஜய்க்கு இல்லை பாருங்க. இன்னைக்கு அவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அந்த நடிகை த்ரிஷாவை எதிர் மனுதாரராக அவங்க கோர்ட்ல சேர்க்க தான் போறாங்க. அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா, அதற்குரிய ஆதாரங்களை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா விஜய் வெளியே தலகாட்ட முடியுமா? ஏற்கனவே சங்கீதா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இந்த ப்ரொசீடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமராவில் பதிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் முன்னுக்கு பின் முரணாக மாற்றியும் பேச முடியாது. அப்போ இதை பார்க்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை என்ன ஆகும்? கட்டுன மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் தவிக்க விட்டுட்டு இவங்களை மன உளைச்சலை கொடுத்துட்டு அப்படி இந்த நடிகையோட போகணுமா அப்படின்ற பார்வை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய பார்வையாக இருக்கும். அப்போ இது தன்னுடைய பொது வாழ்வுக்கு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தும், பொலிட்டிக்கல் சூசைடாக மாறும் என்று தெரிந்தும் இதை விஜய் செய்திருக்கிறார் அப்படின்னா மக்கள் மீதும், மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை மீதும், தன்னுடைய ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது மீதும் விஜய்க்கு அக்கறை இல்லை அப்படின்றதான காட்டுது. ஏன்னா தனக்கும் விஜய்க்கும் இடையில் நடந்த நோட்டீஸு, லெட்டர் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சங்கீதா அவர்கள் தன்னுடைய மனுவில் சொல்லியிருந்தாங்க. அது பொது வெளியிலோ அல்லது கோர்ட்லயோ வெளியிட்டா மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க? விஜய் பக்கம் நிற்பாங்களா இல்ல சங்கீதா பக்கம் நிற்பாங்களா? ஆனா விஜய்க்கு இதை பற்றி அக்கறையெல்லாம் இருப்பதாகவே தெரியலங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை வைத்தே தன்னுடைய மனைவியை காயப்படுத்தக்கூடிய, கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவங்க சமூக வலைதளத்துல பரப்பியும் கூட ஒரு வார்த்தை கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசவே இல்லை. இப்போ தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்லயாவது அதை பற்றி சுட்டி காட்டி பேசுவார், இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், யாரும் தலையிடாதீங்க, யாரும் சமூக வலைதளத்தை எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுவாருன்னு பார்த்தா அதையும் சொல்லவே இல்லை. மீடியாக்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கேன், மீடியாக்கள் இப்படியான விஷயங்களை பண்ணாதீங்க, மீடியாக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தன்னுடைய தொண்டர்கள் மிக மோசமான மீடியா பேர்ல வெவ்வேறு பேர்களை ஆரம்பிச்சு பல்வேறு பொய் செய்திகளை பரப்புறாங்களே, சங்கீதா வச்சு பரப்புறாங்களே, என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய மனைவியாக இருந்தவர், நாங்க பிரிகிறோம் அப்படின்றது எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், இதை தலையிடாதீங்கன்னு சொல்லி விஜய் தடுத்தாரான்னு கேட்டா இல்லை. மாறாக சங்கீதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல என்பதை தாண்டி பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை ஒவ்வொரு மீட்டிங்லையும் பேசி வந்த விஜய் தஞ்சாவூர் மீட்டிங்ல பெண்கள் பாதுகாப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஏன் பயன்படுத்தல? ஏன்னா உன்னுடைய மனைவியை நீ ஒழுங்கா பார்த்திருக்கியா அப்படின்ற கேள்வி வரும். எப்படி மோடி அவர்களை பார்த்து கட்டிய மனைவியை கைவிட்டவர் அப்படின்ற கேள்வியை எல்லோரும் கேட்குறாங்களோ, இன்று வரைக்கும் கேட்குறாங்களோ, உங்களுக்கு குடும்பத்தின் மீதே அக்கறை இல்லை, நீங்க எப்படி நாட்டு மக்களுடைய குடும்பங்களா நீங்க உங்க குடும்பமா நினைப்பீங்க, நாட்டு மக்களுடைய குடும்பங்களுக்கு ஆதரவான திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க, இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வழிகள் உங்களுக்கு எப்படி புரியும்ன்றதான மோடியை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி. இதே கேள்வி விஜயை நோக்கி வந்துடும் அப்படின்றது விஜய்க்கும் தெரியும். அதனாலதான் திட்டமிட்டு பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தை விஜய் விட்டுட்டார். நல்லா கவனிங்க, தாவேகாவுடைய முக்கியமான ஒரு வாதமே, ஒரு மேனிஃபெஸ்டோவே பெண்கள் பாதுகாப்பு தான். அதையே உங்க கட்சி தலைவர் இந்த விவகாரத்துல கைவிடுறாரு அப்படின்னா ஒரு பிரச்சனை என்று வரும்போது இவர் எந்த விஷயத்தையுமே கைவிட்டு ஓடி வருவா அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? இதுதான் விஜய். இதை விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறணும். விஜய் ரசிகர்கள் கூட பாருங்க, சங்கீதாவும் விஜய் இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஒன்னா எடுத்துட்டு தஞ்சாவூர் மீட்டிங்குள்ள வர்றாங்க. அந்த ரசிகர்கள் இருக்கக்கூடிய மனநிலை கூட விஜய்க்கு இல்லை பாருங்க. தஞ்சாவூர் மீட்டிங்ல இப்படி தன்னுடைய ரசிகன் கொண்டு வந்திருப்பதை மீடியாக்கள் மூலமா விஜய் பார்த்திருப்பாரா இல்லையா? பார்த்த போதும் கூட இவர் 2-3 நாள்லயே த்ரிஷாவை கூட்டிட்டு வெளிப்படையாக ஒரு திருமணத்துல கலந்து கொள்றாரு அப்படின்னா இவர் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வர்றார்? நீங்க உங்களுடைய ரசிகர்களை எப்படி வழிநடத்த போறீங்க? ஏற்கனவே கரூர் விவகாரத்துல இப்படிதான் பழிய போட்டீங்க, குறைஞ்சபட்ச தார்மீக பொறுப்பேற்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல. இது ஸ்டாலின் சார் தான் காரணம், இதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம், இதற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி பழி போட்டீங்க. சமீபத்துல வேலூர்ல நடந்த கூட்டத்துல கூட அந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்க தவறவே இல்லை. குற்ற உணர்வே இல்லாம தான் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க. அப்போ நீங்க எப்படி சங்கீதாவை நடத்துறீங்களோ, நீங்க எப்படி உங்களுடைய பிள்ளைகளை நடத்துறீங்களோ, நீங்க எப்படி உங்களுடைய பெற்றோர்களை நடத்துறீங்களோ, அது மாதிரிதான் உங்களுடைய ரசிகர்களையும் நீங்க நடத்துறீங்க. உங்களுடைய ரசிகன் உங்களை பார்ப்பதற்கு பின்தொடர்ந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கிறான்.
அந்த விக்னேஷுடைய தந்தை இன்னைக்கு ரொம்ப உருக்கமாக பேசுகிறார். 2 லட்ச ரூபா செலவு கேட்டிருக்கிறாங்க. இப்போதான் என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் வந்து செலவு பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறது, என் பையனாயிட்டானே, காப்பாற்றி ஆகணுமே. அவனுக்கு புரியவா போது இந்த கட்சிலாம் நம்மளை வந்து காப்பாற்றாது, நம்ம பொழப்ப நம்ம தான் பார்க்கணும். 41 பேர் இறந்ததுக்கே போய் பார்க்காதவங்க இவனை பார்க்க வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது இனிமேலாவது தெரியணுங்களேங்க, வேற வழி இல்லைங்க, காப்பாற்றணும்லங்க, இனிமேலாவது புரிஞ்சுக்குருவானுலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே உருக்கமாக பேசுறாரு. விரக்தியில வந்து பேசுறாரு. தன்னுடைய மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு ஒரு நடிகனை பார்க்க போய் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஒவ்வொரு விஜய் ரசிகர்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையா இருக்கு. இதுக்கு பிறகாச்சும் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால் முடிஞ்சே செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க இது சேர்த்து காப்பாற்றிடணும். பார்ப்போம், பரட்டுவோம், எவ்வளவோ பரட்டுறேன். ஒய்ஃபுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன். 12 லட்ச ரூபா காவேரியில் வச்சு பார்த்தேன், சமாளிச்சிட்டேன். அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, படிப்பு செலவையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துலேருந்து போகாதான்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. 41 பேர் செத்தவங்களே பார்க்காதவங்க இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ விஜயுடைய இந்த நடவடிக்கை குடும்ப விவகாரத்தில் இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம் இல்லாத நடவடிக்கை என்பதும், அதற்கு ஆதரவாக ஏன் விஜய் 10 பொண்டாட்டி கட்டினா என்ன, நானே விஜய்க்கு பொண்டாட்டியா மாறுவேன், ஊரில் இருக்கிறவன்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், விஜய் பண்ணுவதற்கு என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவாக பேசக்கூடிய விஜய் ரசிகர்களை தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் அப்படி மாறிக்கொண்டிருப்பது அப்படின்ற கவலை பெற்றோர்களுக்கு வருமா இல்லையா? விஜயுடைய ரசிகர்களை பிள்ளைகளாக வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கையை தான், இன்னைக்கு விக்னேஷுடைய தந்தை எப்படி புலம்புகிறாரோ அதே போன்ற நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது. சமூகத்துல மிக மோசமான ஒரு கண்ணோட்டத்தை, மிக மோசமான ஒரு நடவடிக்கை விஜய் செய்கிறார். த்ரிஷா கூட போறது, த்ரிஷா விரும்புறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு சங்கீதாவை முறைப்படி விவகாரத்தை பண்ணிட்டு த்ரிஷாவை வெளிப்படையாக சட்ட ரீதியாக திருமணம் பண்ணிட்டா யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது. ஆனா குடும்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் மன உளைச்சலை கொடுத்து அந்த குடும்பத்தை நசுக்கி தன்னுடைய உல்லாசம் தான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி விஜய் வெளிப்படையாக இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு அதான் கடத்துறாருன்னு அர்த்தம். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி மாறிடும். இப்படியான மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? செலிபிரிட்டி தொடச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புல நம்மளால சாமானிய மக்களால அதை தாக்கு பிடிக்க முடியுமா? அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி குறைஞ்சபட்சம் விஜய் ரசிகர்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை என்றால் விஜய் தான் செய்யக்கூடிய அத்தனை விவகாரத்திற்குமே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய குடும்பத்தை கொடுத்தது போல தன்னுடைய ரசிகர்களை இழிவுபடுத்துவார், ரசிகர்களை பயன்படுத்திக் கொள்வார். அது உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதும் மீட்பதும் உங்கள் கையில தான் இருக்கின்றது அப்படின்ற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.